குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியான பதிவு. இது ஒரு காயின் ஆல்பம், கரன்சி ஆல்பம். 102 கரன்சி வைக்கலாம். இது ஒரு ஓல்டு 100 rupees 786 சுப்பாராவ். இயர் 2012. 6ங்கிற சிம்பிள் இருக்கும், 11ஓட அந்த சிம்பிள் மாறும். இது இப்போ கிடைக்கிறது வெரி வெரி ரேர். ஒரு கரன்சி கிடச்சிச்சு, என்னோடய நினைவாக வச்சுருக்கேன். நான் அந்த நண்பருடைய நினைவாகவும் வச்சுருக்கேன். 7GR, எம்ஜிஆர் மாதிரி இது 7GR. ஆர் இன்செட், வெரி ரேர். அதுக்கு அடுத்தது ஒன்லி பியூர் 786 3 LW 0000786 ரெண்டாவது கரன்சி. உர்ஜித் படேல் கவர்னர். எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். வருஷம் 2018. அதுக்கு அடுத்து ஒரு 786 3 MQ 0000786 எம் இன்செட், வெரி வெரி ரேர். அதனுடைய இயர் 2023. அதுக்கு அடுத்து ஒரு 786 9 AD RST, அந்த T இன்செட், இயர் 2023. அதுக்கடுத்து ஒரு 786 9 AD இன்செட் T 786 000. இது ரெண்டும் ஒரே ப்ரிபிக்ஸ், ஒரே இன்செட். 9ADT 9ADT. மூணாவது வெறும் 786 3 LM நோ இன்செட், பிளேன் இன்செட். இதுக்கு பேர் பிளேன் இன்செட். இயர் 2018. ஆறு கரன்சி காமிச்சிருக்கேன். ஆறுமே வெரி வெரி ரேர். ஏழாவது கரன்சி 6VUL இன்செட்டு 786 சக்திகாந்த் தாஸ் கையெழுத்து போட்டது. 2024 இந்த வருஷத்துக்குரியது. இது 7MNL இன்செட்டு 786 இயர் 2022. இது 786 8 AK பிளேன் இன்செட்டு, இயர் 2017. இது எல்லாமே ஒரு 9 தாள், 3 6 தாள் ஒரே ஆள்கிட்ட வாங்கினேன். இந்த ஒரு தாள் வேறு ஆள்கிட்ட வாங்கினேன். 7. அதுபோக தனித்தனியாக 2 தாள் திருவனந்தபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். 9 10 தாள் இருக்கணும். ஆனால் இன்னும் 9 தான் இருக்குது. 3 6 இந்த ஒன்று இருக்குது. 9 10. எப்படி இது நான் ரொம்ப மனப்பாடமாக மனசில் கரெக்டாக வச்சுருக்கேன். 1 GR 786 3 0. உள்ள இன்செட் பிளேன் இன்செட், உள்ளே ஒன்றும் கிடையாது. மொத்தம் 10 தாள் இருக்குது. 3 6 தாள் ஒரே ஆள்கிட்ட வாங்கினேன். ஒரு தாள் நண்பர்கிட்ட வாங்கினேன் 7. இன்னொரு தாள் மட்டும் தனியாக வாங்கினேன் 8. 2 தாள் திருவனந்தபுரத்தில் வாங்கினேன் 10. மொத்தம் 10 தாள் இருக்குது. இந்த 50 ரூபாயோட சேர்த்து 10மே மனப்படமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரேர் கலெக்ஷன். இந்த ஆல்பமே ஒரு கொஞ்சம் ரேர் ஆல்பம் அண்டு காஸ்ட்லி ஆல்பம். அதுக்கடுத்து ஒரு ஃபேன்சி நம்பர் 1 2 3 4 5 6
வெரி வெரி ரேர் நம்பர், இந்த அளவுக்கு எளிதில் கிடைக்காது. அதுக்கடுத்து 1,00,000. இயரை சொல்லவா? 2023 2018. இது 1ஆம் நம்பர். அதுக்கடுத்து ஒரு 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் இங்கே இந்த ஒரு தாள் இருக்குது. 22. கீழே ஒரு 2 இருக்கு வருங்க. 222. 2ஆம் நம்பர் ராசிங்கிறவங்க இந்த 22 வண்டி நம்பர் இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கிடலாம். அல்லது நண்பர்களுக்கு வாங்கிய இதை ஒரு கிஃப்டாக பரிசளிக்கலாம். இந்தாப்பா அவன் கார் நம்பர் 2ஆக வச்சுருக்க, அந்த என்னோட நினைவாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி. 222 இயர் 2023. லைட்டு என்னுடைய ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுனால இப்படி சார்ஜ் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 3ஆம் நம்பர் 33. இது வேறு ஸ்டைலு. 003333. இது 03333. அதுக்கடுத்து 03333. இதெல்லாம் 3 ஐட்டம்ஸ். அதுக்கடுத்து 4 தலைகளை வச்சுருக்கேன்னா ஒரே ஒரு 4 போட்ட கரன்சி 04444. 04444. இதில் ரொம்ப விசேஷமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இதனோட ப்ரீஃபிக்ஸும் 44. 4 தவிர வேறு எண்கள் இல்லை. ப்ரீஃபிக்ஸும் இதே 4ல் அமைஞ்சிறது ரொம்ப கஷ்டம். இந்த 0ம் 4ஆக இருந்ததுன்னா இதனோட ரேட் 1,00,000 ரூபா. முதல்ல இருந்து 4 மொத்தம் 8 நாள் இருக்கும். இப்போ 6 5 2 7 நாள் இருக்குது. ஒரே கரன்சியில் 7 நாட்கள் இருக்குது. அப்படி இருக்காது. இருக்கும், ஒரு கிடைக்கிறது கஷ்டம், ரேர். ஒரு தாள் இருந்தாலும் நச்சுன்றது. 5ஆம் நம்பர் இது 50,000. 5 தவிர வேறு எண்கள் இல்லை. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங்கு பின்னால் இயர்லாம் இருக்காது. டிராக்டர் போட்ட நோட்டு. இது ஒரு கெட்டில் உள்ள முதல் தாள். 1ஆம் நம்பர் டி இன்செட் 92H. இதுக்கு அடுத்த கரன்சி மன்மோகன் சிங்கி 92H டி இன்செட்டு 1,00,000. ஒரு கெட்டில் இது முதல் தாள், இது கடைசி தாள் அல்ல. ஒரு ரீமில் இது முதல் தாள், இது கடைசி தாள் அல்ல. 10 ரீம் எடுத்தாலும் இது முதல் தாள், இது கடைசி தாள் அல்ல. 10 ரீம் எடுத்தால் 10,000 தாள் இருக்கும். நீங்கள் 100 ரீம் எடுக்கணும். 100 ரீம் அப்போந்தான் மொத்தம் 1,00,000 பேப்பர் வரும். ஒரு ரீமில் 1000 தாள். 100,000 வந்தால் தான் 1,00,000. அந்த 1,00,000 பேப்பரில் இது முதல் தாள், இது கடைசி தாள். அதே ப்ரீஃபிக்ஸு, அதே இன்செட், அதே கவர்னர். 1,00,000 பேப்பரில் ஒரு ரீம் எடுத்தால் 10 கெட்டு 1000 தாள் தான். 10 ரீம் எடுத்தாலும் 1000 × 10 10,000 தான். இது 100 ரீம் எடுக்கணும். 100 ரீம் எடுத்து அதில் முதல் தாள், கடைசி தாள். இப்படி ஒரு கலெக்ஷனை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, யார்கிட்டையும் வாங்க முடியாது. மிகவும் அபூர்வமான ஒரு கலெக்ஷன். நீங்கள் எந்த ஏஜென்சிட்டையுமே, எந்த டீலர்ட்டையுமே இந்த மாதிரி ஒரு செட்டு நீங்கள் வாங்க முடியாது. ஒரு அபூர்வமான ஒரு செட்டு. 5ஆம் நம்பருக்கு அடுத்து 6 666. 6,06,000. இயரை சொல்லவா? 2 பேருமே கவர்னர் ஒன்று தான். சக்திகாந்த் தாஸ் 2023 2022. இது 6ஆம் நம்பர் ராசி உள்ளவங்க வாங்கிக்கோங்க. அது 7ஆம் நம்பர் 777. அந்த ஒரு பேப்பர் தான் இருக்குது. மற்றபடி வேறு 7 நிறையா இருக்குது. 7ஐ தவிர வேறு நம்பர்கள் வந்துச்சுன்னா அந்த கரன்சியில் வைக்க மாட்டேன். அது வேறு ஆல்பத்தில் இருக்கும். இது 777.
அதுக்கடுத்து 8 888 08800 அது 8ஆம் நம்பரு. அதுக்கடுத்து 9ஆம் நம்பரு 9 லட்சம். 9ஆம் நம்பர் வேறு நிறையா வச்சுருக்கேன், அப்புறமா நான் ஆல்பத்தில் வைக்கிறேன். இது ஒரு வேல்யூபிளான ஒரு ஆல்பம். ஒரு 50786. இது எரர் கரன்சி. மேலே நிறைய ஒயிட் இருக்கும், கீழே வந்து இத்தினோடு ஒயிட் இருக்கும், அதனால் இதை வச்சுருக்கேன். புக்ஸை வச்சு நீங்கள் இந்த ஃபேன்சி நம்பரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது. வலைத்தளத்துக்கு போய் ரெஃபர் பண்ண முடியாது, யார்கிட்டையும் கேட்டும் ரெஃபர் பண்ண முடியாது. உங்களுடைய மனசு தான் ரெஃபர் பண்ணும். எது நமக்கு வேணும், எந்த நம்பர் நமக்கு ராசி அப்படிங்கிறத வேணும். எனக்கு வந்து எந்த நம்பர் ராசி தெரியுமா? 1லேருந்து சொல்லக்கூடாது, 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பருமே எனக்கு ராசி தான். ஆனால் ராசின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டு. கவர்னர் யாருன்னு பாருங்கள், அமிதாப் கோஷ். 15 நாள் மட்டும்தான் இவர் வந்து கவர்னராக இருந்தார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னராக இருந்தார். அமிதாப் கோஷ் வெரி வெரி ரேர் கரன்சி, ரேர் கவர்னர். ஒரு 100 கெட்டு திருவனந்தபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது ஒரு நண்பர் மூலமாக. சரி, 100 தாள் இருக்குது. இது வரைக்கும் நான் எதுக்கும் உங்களுக்கு விலை சொல்லலை. இந்த ஒன்றுக்கு மட்டும் நான் விலை சொல்லிடுதேன். 30,000 ரூபா இந்த கெட்டினுடைய ரேட்டு. இந்த ஒரு கெட்டு மட்டும். ஒரு தாள் வாங்கினீங்கன்னா 500 ரூபா. யூஎன்சி இது. யூஸ்டு கண்டிஷனாக இருந்தால் 350 ரூபா, 300 ரூபா, 250 ரூபாய்க்கெலாம் இருக்குது. வெறும் 15 நாள் மட்டும் கவர்னராக இருந்த இந்த கவர்னருடைய கரன்சி ரேரு. யூஎன்சி கிடைக்காது. ஒரு தாள் 500 ரூபா. யூஸ்டு கண்டிஷனாக இருந்தால் 350, 300 கண்டிஷனை பொறுத்து கிடைக்கும். இது யூஎன்சி கரன்சி. கூடிய மட்டும் 99% இதை உடச்சி தரமாட்டேன். இந்த கெட்டை நான் கொடுக்கவும் மாட்டேன். என்னுடைய நினைவாகவே நான் வச்சுருப்பேன். ஏன்னா இது நெட்டிலே கிடைக்கல, வலைத்தளத்துலேயும் கிடைக்கல, எங்கேயுமே வாங்க முடியல, எந்த டீலர்ட்டையும் இது இல்லை. எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு தான் இந்த பதிவை போடுறேன். இப்படி ஒரு கெட்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு காயின்னு சொல்லலாம், டோக்கன்னு சொல்லலாம், நினைவுன்னு சொல்லலாம். 2ஆம் எலிசபெத்து. இது யூகே, யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிடையாது, பிரிட்டன் அல்லது கிரேட் பிரிட்டன். ரீடட் எட்ஜு. இந்த பக்கம் வந்து சார்லஸ் அண்ட் டயானா 1981. HRH த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அண்ட் லேடி டயானா ஸ்பென்சர் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. சார்லஸ் தான் இப்போ இங்கிலாந்தினுடைய பிரதமர். இங்கிலாந்தின் அதிபர்னு சொல்ல முடியாது, இங்கிலாந்து நாட்டின் அரசர் தற்போது வந்து சார்லஸ். இப்போ இவரோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் மட்டும் வெளியிட்டாங்க. இந்த சார்லஸ் டயானா வந்து இன்றைக்கி எத்தனையோ 1000 கோடி ரூபா செலவழித்து திருமணம் பண்ணுறாங்கல்ல. இதுமாரி உலக புகழ்பெற்ற திருமணத்தில் முதல் திருமணம் வந்து இவங்க திருமணம் தான். உலகில் சிறந்த தம்பதிகள், சிறந்த காதலர்கள், சிறந்த கணவன் மனைவிகள் என்று பெயர் பெற்றவங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பல புயல்களும் சூறாவளிகளும் சுனாமிகளும் வந்து விட்டன. டயானா அவர்கள் அமரராகிவிட்டார், சார்லஸ் அவர்கள் மன்னராகிவிட்டார். ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இந்த நாணயத்தின் விலை வந்து 1000 rupees. ஒன்றே கண்ணே கண்ணுன்ற மாதிரி வாங்கிட்டு வந்தேன், ஒரு நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு. 100% குட் கண்டிஷனான காயின், வெயிட்டான காயின், பெரிய காயின். ஃபோல்டர்லாம் எந்த ஃபோல்டரும் வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். இது 8ஆம் நம்பர் ஃபோல்டர் தான். இது உள்ளே அதை வைக்க முடியாது, அதை விட பெருசு. 9ஆம் நம்பர் ஃபோல்டரில் வைக்கலாம்னு நினைக்கேன். இந்த ஒரு 9ஆம் நம்பர் ஃபோல்டு வச்சுருக்கேன், இது உள்ளே வைக்கலாம்னு நினைக்கேன்.
அது உள்ளேயும் கூட அடங்காத போல இருக்குது. வைக்கலாம், ஆனால் வைக்கி ஃபோல்டர் போட முடியாது. நம்ம ஒரு 9ஆம் நம்பர் சைஸ் அளவுக்கு பெரிய காயின். காதலர்களின் நினைவாக, ஒரு கணவன் மனைவி நினைவாக, ஒரு சிறந்த தம்பதிகளின் நினைவாக இந்த நாணயத்தை வாங்கி வைக்கலாம். யாரிடனாலும் இதை காமிக்கலாம். இப்படி ஒரு நாணயம் வந்து இங்கிலாண்டில் வந்து பிரிட்டனில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் காமிக்கலாம். ஒரு அபூர்வமான ஒரு நாணயம். இதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு நான் பதிவு போட்டுட்ருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பதிவு. இது எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. இது வந்து பிஸ்னஸ் ட்ராக்டிக்ஸ்லாம் கிடையாது, அதாவது வியாபார தந்திரங்கள்லாம் கிடையாது. இது என்னுடைய கலெக்ஷன், அவ்வளோதான். இது என்னுடைய பொழுதுபோக்கு. யாருக்கும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அவ்வளோ. ஏன்னா எனக்கு ஒன்று இருந்தால் போதும். இப்போ ஒரு ஸ்டார் நோட்டு ஒரு 100 ரூபாயில் 10 இருக்குது, எனக்கு தேவையில்லை, ஒன்று போதும். ஒரு 500 ரூபாயில் 10 இருக்குது, தேவையில்லை, ஒன்று போதும். இப்போ இதில் ஒன்று தான் வச்சுருக்கேன். இதை கொடுத்தோம்னா இதை வாங்கக்கூடிய இடம் எது அப்படின்னு எனக்கு தெரியும். அது நான் அங்கே போய் வாங்கிக்கிடுவேன். நான் சந்திக்கிற இடத்துல நண்பர்கள் மூலமாக வாங்கிக்கிடுவேன். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக, டூப்ளிகேட்டாக, வேல்யூ இல்லையா, காமனா, ஸ்கேரா, எக்ஸ்ட்ரீம்லி ரேரா அல்லது ரேரா, இது மாதிரி ஏமாந்துடாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. இது இந்த விலைக்கு தான் போகும், அதிகபட்சமான விலை இது விலைக்கு தான் போகும், குறைந்தபட்சமான விலை இந்த விலைக்கு போகும் அப்படிங்கிற விவரத்தை பூரா உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நேற்று வந்து திருப்பூர்லேருந்து நண்பர் வந்திருந்தார். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனார். நேரில் பார்த்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். என்கிட்ட அதிசயமாக இருந்துச்சு. அவர் கேட்டார், கொடுத்தேன். இந்தாங்க சார், நான் வாங்கிக்கிறேன் வச்சுக்கோங்க. பட் நேற்று மதியமே ஒரு ஆள் வந்திருந்தார், நண்பர், விருதுநகர்லேருந்து. அவர் வந்து நேற்று ஒரு 12,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஒரு இடத்துல சேல் பண்ணுவேன். நண்பர்கள் நிறைய பேர், 2,600 பேர் ஆகிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். நான் அது 2,600 பேரில் குறைஞ்சது ஒரு 1,600 பேரை நான் அவங்க பேரை சொல்லி அவங்கள்ட்ட பேசக்கூடிய அளவுக்கு நான் தொடர்பில் இருக்கேன். நிறைய பேர்கிட்ட அந்த காயின்ஸை விட அவங்களுக்கு நான் பர்டிகுலர்ஸும் பயோடேட்டாவும் அனுப்பிச்சிக்கிட்டு தான் எனக்கு இருக்கேன். இது என்ன விலைக்கு போகும், இது என்ன விலைக்கு போகும், இது என்ன விலைக்கு போகும்னு சொல்லி. சிலவங்க பழங்கால நாணயங்களை ரொம்ப துருப்பிடிச்சி இருந்தால் தான் பழமையான நாணயம் அதிக விலைக்கு போகும்னு நினைக்காங்க. அப்படி நினைக்கக்கூடாது. பழமையான நாணயங்கள் குட் கண்டிஷனாக இருக்கணும், அப்போ தான் நல்ல விலைக்கு போகும். ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். இப்போ நான் சார் வந்து ஒருத்தர் நேற்று சிடி தேஷ்முக்கு 5 ரூபீஸ் கரன்சி வந்து எனக்கு நிறைய வாட்ஸ்அப் போட்டிருந்தார். போட்டுட்டு நம்ம 2 பேரும் நல்ல ஒரு பிஸ்னஸில் இருப்போம், வைப்போம், வாழ்க வளமுடன் அப்படின்லாம் நிறைய போட்டிருந்தார். நல்ல ஒரு மனிதனாக தோன்றுறாரு. ஆனால் அவர் போட்ட கரன்சி எல்லாமே டூப்ளிகேட் கரன்சி. அதைத்தான் நான் சொல்கிறேன், டூப்ளிகேட் கரன்சி. ஏன்னா அவர் 5 மான் போட்டிருந்தார். 5 மானெல்லாம் இந்தியாவில் வெளியிடவே இல்லை. அந்த கரன்சியில் 5 மான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அந்த எண்ணமே என் மனசில் வந்துடக்கூடாது. அதாவது 5 மான் எல்லோரும் கேட்குறாங்களே, இவர் ஒருத்தர் 5 மான் வச்சுருக்காரு, இவர் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு சொல்கிறாரு, இதை வாங்கி நம்ம அவர்கிட்ட 5 மான் இருந்தா அப்படின்னு சொல்லி கூட ஒரு 10,000க்கு விற்றுருவோமே, அந்த எண்ணமே மனசில் ஒரு அணு அளவும் கூட, எள்முனை அளவு கூட தோன்றிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பதிவை பூரா அழிச்சிட்டு அவர் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அவர் ஃபோன் காலையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இவரோட தொடர்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு. நல்ல மனிதர்களுடைய தொடர்பு 10 பேர் மட்டும் என்கிட்ட இருந்தால் போகும். மனம் திறந்து நீங்கள் பேசலாம். சார், இது வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, என்ன ரேட்டுக்கு போகும், உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் என்கிட்டே கேட்டுக்கலாம். நான் வந்து இது சம்மந்தமாக உழைக்கிற நபர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவேன். அவங்க கொண்டு வர்றது வந்து ஒர்த்து இருக்கோ ஒர்த்து இல்லையோ, நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஒரு முதியவர் வந்தார், ஒரு பையனரே காயின் கொண்டு வந்தார். அதில் வந்து ஒரு 100 1 பைசா, ஒரு 100 2 பைசா, ஒரு 100 3 பைசா, ஒரு 100 5 பைசா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எதாவது செய்யுங்கன்னாரு. பார்த்தேன், எல்லாமே ஈச் ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டாலும் ஒரு 600 700 வருது. இது எதுக்கு எனக்கு வேண்டாமே அப்படின்னு. இது அதெல்லாம் கிடையாது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நான் விசாரித்து உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்னென்ன நாளைக்கு பேர பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ? நான் 2,500 அப்படின்னு. அப்படியே 2,500 எடுத்து கொடுத்தேன். 5 500 தாள் 2,500 எடுத்து கொடுத்து அந்த பையை வாங்கி வீட்டில் போட்டது பையவே காணிப்போம். எங்கிட்ட போட்டிருக்கோம்னே தெரியாது. இங்கிட்ட ஒரு பை கிடக்கா, இங்கிட்ட ஒரு பை கிடக்கா, இது மாதிரி அங்கிட்ட ஒவ்வொரு பையாக கிடந்துட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கிட்ட ஒரு பை கிடக்கா, அங்கிட்ட மஞ்சள் பை இருக்கா, அந்த இடத்துல ஒரு மஞ்சள் பை இருக்கா, அங்கிட்ட ஒரு டப்பா இருக்கா, இது மாதிரி அங்கிட்ட ஒரு பை இருக்கா, அப்படி பையாக எங்கிட்ட கிடந்துக்கிட்டே இருக்கும். என்ன இது உள்ளே ஒரு பை வச்சுருப்பேன், இது உள்ள பையாக வாங்குவேன். எங்கிட்ட போட்டோம்னு தெரியல, எங்கிட்ட எடுத்தோம்னு தெரியல, அது எங்கிட்ட கிடக்கு.
சரி, நமக்கு வந்து ஒரு கல்வி, ஒரு படிக்கின்ற ஒரு ஏழை மாணவனுக்கு உதவி செய்த ஒரு மன திருப்தி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மனம் திறந்து பேசுங்க. இது வந்து பிஸ்னஸே கிடையாது, நோ பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். வியாபார தந்திரங்கள்லாம் கிடையாது, சுத்தமாக கிடையாது, 100% கிடையாது. இஷ்டம்னா வாங்க போகிறோம், இல்லைன்னா கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அது நமக்கு இது சம்மந்தமே கிடையாது. நான் பாட்டில் பேசிகிட்டே வரேன், சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது கட்டுமோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் கொடுத்துருவேன். இப்போ 000786 ஒரு 100 தாள். நீங்கள் ரேட்டு கேட்குறீங்க, நான் கொஞ்சம் ரேட்டு ஹையாக சொல்கிறேன். என்ன சார் ஒரு 100 தாளுக்கு இவ்வளோ விலை சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, இன்னொரு 100 தாள் தரேன், வெறும் 100 கொடுங்க போதும். அந்த 100 இன்னொரு 786 தரேன், வேறு நம்பர் 3 இருக்கிற மாதிரி 110 கொடுங்க, 10 எக்ஸ்ட்ரா கொடுங்க போதும். எந்தெந்த கரன்சிக்கு எந்தெந்த வேல்யூ இருக்குது, எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த வேல்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது பிரகாரம் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அது பிரகாரம் தான் உங்கள்கிட்ட நான் கொடுக்க முடியும், வாங்க முடியும். இது நான் வச்சுருக்கிறது எல்லாமே நீங்கள் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம், நீங்கள் வாங்கவில்லை என்றால் ரொம்ப சந்தோஷம். நன்றி.